நடிகர் விஜய் ஆண்டனியோட 25வது படம் சக்தி திருமகன். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. இதோட முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்கமிங் டேஸில் வெளியாக போகிறதா விஜய் ஆண்டனி அவர்கள் ட்வீட் போட்டு தெரிவிச்சிருக்காரு. படத்தோட ரிலீஸ் தேதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ் சினிமாவில் போர்த்தொழில் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்தில் நடிகர் தனுஷ் அவர்கள் அப்கமிங்காக ஒரு படம் நடிக்கிறதா இருக்காரு. இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஜூலை 10ஆம் தேதி பூஜையும் 14ஆம் தேதி ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபீமேல் லீட் மமிதா பைஜு நடிக்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகியிருக்கு. மமிதா பைஜு அவர்கள் தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக முக்கியமான பெரிய படங்களில் தளபதி விஜய், சூர்யா, பிரதீப் ரங்கநாதன் மற்றும் இப்போ நடிகர் தனுஷ் கூட மமிதா பைஜு அவர்கள் ஹை பட்ஜெட் படத்தில் கமிட் ஆயிருக்காங்க. நடிகர் ஃபகத் ஃபாசில் மற்றும் வடிவேலு நடிப்பில் அடுத்த புதிய படம் மாரீசன். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் படம் ஜூலை 25ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது ஃபகத் ஃபாசிலோட முக்கியமான சாங்ஸ் ஜூலை 9ஆம் தேதி ஈவினிங் 4:05க்கு ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. நடிகர் பவன் கல்யாணோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ஹரியர வீரமல்லு. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது ஜூலை 24ஆம் தேதி. இப்போது இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வாங்கி இந்த படத்தை தமிழ்நாட்டில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நடிகர் கலையரசனோட நடிப்பில் ஜூலை 18ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ட்ரெண்டிங். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு வெளியிடுறதா படக்குழுவினர் இன்னைக்கு ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.